நீ பேசும் அழகில். ஹலோ ஸ்வீடார்ட்ஸ், வெல்கம் டு தி டேட். ஸோ வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சுல. ஸோ இன்றைக்கி இந்த மாதிரி ஒரு க்யூட்டான எடிட்டை இன்ஷாட்டில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு வந்துட்டு டைம் ரொம்ப எடுக்கும், பட் நல்லா எடிட் பண்ணுறதுக்கு டைம் எடுத்தால் பரவாயில்ல தானே. ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோ ரொம்ப ஈஸி தான், பட் உங்களுக்கு ஸ்டெப்ஸ் தான் நிறையா இருக்கும், அதனால் டைம் நிறையா இழுக்கும். ஸோ அதை எப்படி பண்ணுறதுன்னு சொல்கிறேன். ஃபர்ஸ்ட்டு வந்து வீடியோ செலக்ட் பண்ணிக்கோங்க. வீடியோ செலக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்த இமேஜஸ் வேணுமோ அந்த இமேஜஸ் எல்லாம் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இதுக்கு வந்துட்டு நான் வந்து லிரிக்கு ஏற்ற மாதிரி இமேஜஸ் வந்து வச்சுருப்பேன். ஸோ நீங்களும் அந்த மாதிரி வச்சுக்கோங்க. இல்லைனா நீங்கள் வந்து 5 செகண்ட்ஸ்க்கு ஒரு தடவை சேஞ்ச் ஆகிற மாதிரி கூட வச்சுக்கோங்க. ஸோ 30 செகண்ட்ஸில் ஒரு 6 இமேஜஸ் மட்டும் வர மாதிரி கூட நீங்கள் வச்சுக்கலாம். அது உங்கள் இஷ்டம்தான். இப்போ பார்த்தீங்கன்னா இமேஜஸ் எல்லாம் நான் செலக்ட் பண்ணிட்டேன். செலக்ட் பண்ணதுக்கப்புறம் கேன்வாஸ் வந்துட்டு நீங்கள் 16:9 இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. அடுத்து இமேஜை செலக்ட் பண்ணிவிட்டு ரொட்டேட் கொடுத்துக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா ரொட்டேட்னு இருக்கா. ஸோ என்னோடது வந்துட்டு சைஸ் பொசிஷன் வந்து சேஞ்ச் ஆகிருக்கங்காட்டி நான் ரொட்டேட் பண்ணிக்கிறேன். ஸோ உங்கள் இமேஜஸ் எல்லாம் கரெக்டாக இந்த மாதிரி செட் பண்ணிக்கோங்க. கேன்வாஸில் வந்து 16:9 ரேஷியோ வச்சுட்டு இந்த மாதிரி செட் பண்ணிக்கோங்க. தென் ஆடியோ மைண்ட் மியூசிக் போனீங்கன்னா உங்கள் மொபைலில் இருக்க சாங்ஸ் எல்லாம் காட்டும். நான் வந்து எக்ஸ்ட்ராக்ட் ஆடியோ ஃப்ரம் வீடியோ கொடுத்துட்டு ஆடியோ வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிட்டேன். இப்போ வந்து நான் ஆடியோ வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இது வந்து ஒரு 1 மினிட்டுக்கு இருக்கும். நான் வந்து எனக்கு தேவையான லிரிக்கை மட்டும் எனக்கு தேவையான வரல மட்டும் ஸ்ப்ளிட் பண்ணிக்கிறேன். ஸ்ப்ளிட் பண்ணி ரிமைனிங்கை டெலீட் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா எடிட் போயிட்டு நான் வந்து ஃபேட் அவுட்டில் வந்து 2 செகண்ட்ஸ் வர மாதிரி வச்சுக்கிறேன். இது எதுக்காகனா எனக்கு வந்து நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஒரு மேல் வாய்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆகிற மாதிரி இருக்கும். ஆனால் எனக்கு இந்த லிரிக்ஸோடு போதுங்கிறக்காக நான் வந்துட்டு அந்த ஃபேட் அவுட் கொடுத்துருப்பேன். உங்களுக்கு இந்த ஃபீமேல் லிரிக்கோடு முடிகிற மாதிரி இருக்கும். அதுக்காகத்தான் இந்த மெத்தட் நான் சொல்லியிருக்கேன். ஸோ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் லிரிக்ஸ்க்கு எவ்வளோ தூரத்துக்கு வேணுமோ அவ்வளோ தூரத்துக்கு இமேஜை வந்துட்டு சைஸ் வந்து குறைச்சிக்கிறேன். இந்த மாதிரி ட்ராக் பண்ணிக்கிறேன். 2 லிரிக்கோ 3 லிரிக்கோ அது உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வச்சுக்கோங்க. இல்லைனா 5 செகண்ட்ஸ் இமேஜ் வந்து உங்களுக்கு கம்மியாக இருந்தது, 5 இமேஜஸ் 6 இமேஜஸ் தான் இருக்குதுன்னா நீங்கள் வந்துட்டு டைமிங் அதுக்கேற்ற மாதிரி வச்சுக்கோங்க. 5 செகண்ட்ஸ் இல்லை 6 செகண்ட்ஸ் டியூரேஷன் வச்சுட்டு எல்லா இமேஜுக்கும் வர மாதிரி வச்சுக்கோங்க. உங்களுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும். ஓகேவா? இப்போது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எஃபெக்ட் ஆட் பண்ணிக்கலாம். எஃபெக்ட்டுக்கு போயிட்டு ஸ்டைல் போய்க்கோங்க. ஸ்டைல் போயிட்டு அதில் பிளர் ஆப்ஷன் இருக்கும். ஸோ பிளர் செலக்ட் பண்ணிக்கோங்க. பிளர் செலக்ட் பண்ணிவிட்டு பிளர் வீடியோ வந்து வேல்யூ வந்து ஃபுல்லாக வச்சுட்டு அது வீடியோ என்வரில் கொடுத்துக்கோங்க. உங்களுக்கு இன்னும் பிளர் வேணும்னா அந்த எஃபெக்டை வந்து நீங்கள் வந்து காப்பி பண்ணிக்கோங்க. இப்போ ஒப்பாசிட்டி ஒவ்வொரு இமேஜுக்கும் போயிட்டு ஒப்பாசிட்டி குறைக்கணும். ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் எதுக்காக இந்த வீடியோக்கு டைம் எடுக்கும்னு. ஸோ நீங்கள் வந்து இமேஜ் ரொட்டேட் பண்ணுறது, இந்த மாதிரி ஒப்பாசிட்டி குறைக்கிறது, இந்த மாதிரி சின்ன சின்ன வேலைங்க தான் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஓகேவா? அடுத்து ரொம்ப முக்கியமான விஷயம் அதுக்கும் அப்படித்தான். ஸோ பிப்புக்கு போயிட்டு நம்ம பேக்ரவுண்டில் எந்த இமேஜ் கீழே வச்சுருக்கோமோ அதே இமேஜ் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி இதையும் நான் ரொட்டேட் பண்ணிவிட்டு இப்போ வந்து ஃபுல் ஸ்க்ரீன் கொண்டு வந்துட்டு மாஸ்க் ஆப்ஷன் போயிட்டு இதில் சர்க்கிள் இருக்குது பாருங்கள், அது செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ அந்த சர்க்கிளை பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். நான் அந்த சைடில் இந்த சர்க்கிளை வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருப்பேன் லென்த்து. அது நீங்கள் இழுக்கிறப்போ அந்த சைடில் வந்து அந்த டிரான்ஸ்பரன்சி லெவல் வரும். இப்போ பாருங்கள், நான் அடுத்த இமேஜ் அப்படியே டூப்ளிகேட் பண்ணி அந்த கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த டிரான்சிஷனுக்காக ஒரு கோடு மாதிரி தெரியுதா. ஸோ அந்த லென்த்து கரெக்டாக அதுக்கேற்ற மாதிரி வச்சுக்கோங்க. டூப்ளிகேட் பண்ணி எல்லா இமேஜையும் இதே மாதிரி வந்து நீங்கள் லென்த்து வந்து அது பேக்ரவுண்டில் என்ன இமேஜ் வச்சுருக்கோமோ அந்த இமேஜ் அதே லென்த்தில் வந்து இதையும் செட் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு அந்த இமேஜ் செலக்ட் பண்ணிக்கோங்க. செகண்ட் இமேஜ் நான் செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணிவிட்டு ரீப்ளேஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் பாருங்கள், அது கொடுத்துட்டு இமேஜ் பேக்ரவுண்ட் இமேஜ் என்னவோ அதுவே செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ மாஸ்க் ஆப்ஷன் வந்துட்டு அதில் வந்து 4th சர்க்கிள் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் மூவ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த சைடு பார்த்தீங்கன்னா அந்த ரைட் சைடில் வந்து ஒரு சர்க்கிள் மாதிரி கொடுத்து அதில் வந்து டிரான்ஸ்பரன்சி லெவல் இருக்கும். அது வந்து நீங்கள் ஃபுல்லாக கீழே உங்களால் எவ்வளோ இழுக்க முடியுமோ அவ்வளோ இழுத்துருக்கணும். ஓகேவா? ஸோ இழுத்துட்டு நீங்கள் சர்க்கிளை வந்துட்டு உங்களுக்கு வந்து எதை வந்து நீங்கள் ஜூம் பண்ணணும், எதை வந்து நல்லா ஜூம் இன் பண்ணி காட்டணும்னு நினைக்கிறீங்களோ அந்த இடத்துல வந்து நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பாருங்கள், சமந்தாக்கு வந்துட்டு நான் வந்து சமந்தா ஃபேஸ் மட்டும் ஜூம் ஆகணும் கட்டி கரெக்டாக சமந்தா ஃபேஸில் மட்டும் வைக்கிறப்போ இந்த சைடில் மற்றவங்க ஃபேஸ் எதுவுமே உங்களுக்கு வந்து தெரியாது. இப்போ நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இதே மாதிரி தான், இதுக்காகத்தான் நம்ம இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணுறோம். நீங்கள் கட் அவுட் பண்ணி கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம், அது உங்கள் இஷ்டம் தான். ஆனால் அது வந்துட்டு உங்களுக்கு வந்து கட் அவுட் நல்லா இல்லை,
நல்லா கட் ஆகலைன்னா அது வந்துட்டு உங்களுக்கு தனியாக தெரியும். அதனால் நீங்கள் வந்து இந்த மெத்தட் யூஸ் பண்ணிங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு எந்த பொசிஷன் வேணுமோ, எந்த இடம் நல்லா தெரியணும்னு நினைக்கிறனோ அந்த இடத்துல சர்க்கிளை வந்து ஃபோக்கஸ் பண்ணியிருக்கேன். இதே மாதிரி தான் நீங்கள் வந்து வீடியோ ஃபுல்லாமே பண்ண போகிறீங்க. நீங்கள் ஒரு 2 இமேஜுக்கு பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்துடும். இப்போ ஒப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் குறைக்கிறனா குறைச்சிக்கலாம். உங்களுக்கு பேக்ரவுண்ட் வந்து ரொம்ப டல்லாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அது உங்கள் இஷ்டம், நீங்கள் பண்ணுறதும் பண்ணாததும் உங்கள் இஷ்டம் தான். ஓகேவா? இனி வந்து நம்ம டெக்ஸ்ட்டை ஆட் பண்ணிவிட்டு அந்த வீடியோ எஃபெக்ட் மட்டும் ஆட் பண்ண போகிறோம். ஸோ ஃபாண்ட்டு வந்துட்டு இதில் ஒரு ஃபாண்ட் வந்து நான் இன்ஷாட்டில் இருக்க நார்மல் ஃபாண்ட் தான் யூஸ் பண்ணியிருப்பேன். இன்னொன்று தான் ஓன் ஃபாண்ட்டு. அதுவுமே நான் நிறைய டைம் கொடுத்துட்டேன், இருந்தாலும் கொடுத்துருவேன். அதுவும் அந்த ஓவர்லே வீடியோவும் நான் கொடுத்துட்றேன். கீழே மெட்டீரியல் லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். இப்போ பாருங்கள், நான் ஒயிட் கலர் வச்சுட்டேன். க்ளோவும் ஒயிட் கலரில் வச்சுருக்கேன். ஷேடோ வந்து ஆஃப் பண்ணிட்டேன். உங்களுக்கு எந்த இடத்துல வைக்கணும்னு தோணுதோ அந்த இடத்துல வந்து வச்சுக்கோங்க. இதில் ஃபாண்ட்டு பாருங்கள், சைரான்னு இருக்குது. சைரா வந்துட்டு உங்களுக்கு வந்து இன்ஷாட்லேயே இருக்கும். ஓகேவா? அந்த சைடில் பார்த்தீங்கன்னா சென்டரில் அந்த செட்டிங்ஸ்க்கு மேலே இருக்குது பாருங்கள், அதில் போனீங்கன்னா உங்களுக்கு அந்த ஃபாண்ட்டு கிடைக்கும். நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். இல்லைனா உங்கள் கிட்ட இருக்க நார்மல் ஃபாண்ட் ஏதாவது யூஸ் பண்ணுறேன்னா பண்ணிக்கோங்க. ஸோ செகண்ட் ஃபாண்ட்டு அது கீழேயே நான் வச்சுக்கிறேன். ஸோ கலர் மட்டும் நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஸோ உங்களுக்கு எந்த கலர் வேணுமோ அந்த கலர் வச்சுக்கோங்க. நான் எல்லோ கலர் வந்து கொஞ்சம் கான்ட்ராஸ்ட்டாக இருக்குங்கிறக்காக எல்லோ கலர் வந்து நான் வச்சுக்கிறேன். ஸோ நீங்கள் எந்த கலர் வந்து இதுக்கு வைக்கிறீங்க, டெக்ஸ்ட் கலர் வைக்கிறீங்களோ, ஸோ ஃபாண்ட்டுக்கு அந்த க்ளோக்கு அதே கலர் வச்சுக்கோங்க. ஓகேவா? இப்போ அந்த 2 வந்து வீடியோ வரல கொடுத்துக்கலாம். அனிமேஷன் மட்டும் பாருங்கள். ஸோ கர்சிவாக இருக்கிறதுக்கு வந்துட்டு நான் வந்து டைப் ஆகிற மாதிரி இருக்குல்ல, அது கொடுத்துக்கிறேன். அதே மாதிரி நார்மல் இருக்க ஃபாண்ட்டுக்கு உங்களுக்கு வந்து சும்மா பிளர் ஆப்ஷன் இருக்குல்ல, அந்த ஃபாண்ட் வந்து நான் கொடுத்துக்கிறேன். ஸோ இதில் வந்து அந்த கர்சிவாக இருக்கிறதுக்கு அவுட் அனிமேஷன் வந்துட்டு பிளர் நார்மல் இது கொடுத்துக்கோங்க. இப்போ 2 வந்து வீடியோ வரல நான் கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு இப்போ வந்து நான் வந்து ஃபாண்ட்டை வந்துட்டு இப்போ வந்து ஸ்ப்ளிட் பண்ணிக்கிறேன். ஸோ டெக்ஸ்ட்டை வந்து ஸ்ப்ளிட் பண்ணிக்கிறேன். ஸோ கீழே ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம்ல, அந்த ட்ரான்ஸ்லேஷனுக்கு கோடு எங்கே இருக்கோ, அந்த இமேஜ் எந்த இடத்துல எண்ட் ஆகிருக்கோ அந்த இடத்துல வந்து ஸ்ப்ளிட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நான் வந்து ஆல்ரெடி வந்து லிரிக்ஸ்க்கு ஏற்ற மாதிரி தான் நான் வந்து இமேஜை வச்சுருக்கேன். ஸோ நீங்கள் 5 செகண்ட்ஸ் 6 செகண்ட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி இமேஜ் வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் வந்து ப்ளே பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஸ்ப்ளிட் பண்ணிக்கோங்க. டெக்ஸ்ட்டை சொல்கிறேன். ஓகேவா? இப்போ வந்து நான் லிரிக்ஸை மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். லிரிக்ஸை சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் அதனோட பொசிஷனை மட்டும் நான் வந்துட்டு சேஞ்ச் பண்ணி வச்சுக்கிறேன். எனக்கு வந்து எந்த இடத்துல பிடிச்சிருக்கோ அந்த இடத்துல வச்சுக்கிறேன். ஸோ நீங்கள் ஒரே இடத்துல வைக்கணும்னு அவசியம் இல்லை. பார்த்தீங்களா, இந்த இடத்துல வச்சுருக்கேன்னா. ஸோ அடுத்த டெக்ஸ்ட்டையும் நான் வந்துட்டு கொண்டு போயிட்டு வச்சுக்கிறேன். அதே இடத்துல நீங்கள் வந்து சும்மா ரஃபாக வச்சுக்கோங்க. லிரிக்ஸ் எல்லாம் வந்துட்டு ஃபுல்லாமே சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் அதுக்கப்புறம் ஒரு தடவை வந்து கரெக்டாக நீட்டாக எடுத்து வச்சுக்கோங்க. இந்த கீழே வந்து கர்சிவாக இருக்குது பாருங்கள், அந்த ஃபாண்ட் வந்துட்டு இந்த மேலே இருக்க ஃபாண்ட்டு மேலே லைட்டாக வர மாதிரி வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ இதே மாதிரி நீங்கள் வந்துட்டு எல்லா லிரிக்ஸையுமே சேஞ்ச் பண்ணிக்கோங்க. எல்லா லிரிக்ஸையும் சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு ஓவர்லே வீடியோ மட்டும் நம்ம ஆட் பண்ண போகிறோம். நீங்கள் வந்துட்டு இமேஜ் வந்துட்டு ஓரளவுக்கு நல்லா குவாலிட்டியாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. இது உங்களோட ஓன் வீடியோக்கும் நீங்கள் வந்து ட்ரை பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாமே நான் வந்து லிரிக்ஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். இப்போ பாருங்கள், வீடியோ வந்துட்டு நம்மளுக்கு இந்த மாதிரி ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம வந்து ட்ரான்சிஷன் ஆட் பண்ணல, நம்ம அந்த வீடியோ ஆட் பண்ணுறங்காட்டி நம்மளுக்கு வந்து டேரெக்டாக அந்த வீடியோ மட்டும் ஆட் பண்ணால் போதும், உங்களுக்கு சூப்பராக இருக்கும். ட்ரான்சிஷன் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து டைமிங் எல்லாம் சேஞ்ச் ஆகும். அதெல்லாம் நீங்கள் அதெல்லாம் பண்ண தேவையில்லை. உங்களுக்கு வந்துட்டு நான் இந்த ஓவர்லே வீடியோ கொடுத்துட்றேன். ஸோ இந்த வீடியோ செலக்ட் பண்ணிவிட்டு இதை வந்து இந்த மாதிரி டர்ன் பண்ணிக்கோங்க. ஃபுல்லாக டர்ன் பண்ணிவிட்டு, ஏன்னா 9:16 ரேஷியோவில் இருக்கும், நீங்கள் அது 16:19 ரேஷியோக்கு 16:9 ரேஷியோக்கு வச்சுட்டு பிளெண்டு போய்ட்டு ஸ்க்ரீன் கொடுத்துக்கோங்க. அவ்வளோதான். ஸோ இப்போ வந்து அடுத்ததுக்கு வேணுங்கிறக்காக டூப்ளிகேட் பண்ணிவிட்டு அடுத்த இமேஜ் எங்கே ஸ்டார்ட் ஆகுதோ அந்த இடத்துல வந்துட்டு இந்த மாதிரி வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ இதே மாதிரி தான் நீங்கள் டூப்ளிகேட் பண்ணி ஸோ நெக்ஸ்ட் இமேஜ் எங்கே ஸ்டார்ட் ஆகுதோ அந்த இடத்துல கொண்டு போய் வைக்கிற மாதிரி இருக்கும். இதை தவிர இதில் பெரிய எந்த வேலையும் இல்லை. அவ்வளோ இதில் இருக்க வேலையே இது மட்டும்தான். என்ன உங்களுக்கு சின்ன சின்ன நோடு வேலை அதிகமாக இருக்கும், பட் நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா ஈஸியாக இருக்கும். ஸோ இதில் இருக்கிறது என்னென்னா, நீங்கள் வந்து எனக்கு வந்துட்டு ரொட்டேட் பண்ணுறது, அதுக்கப்புறம் ஒப்பாசிட்டி சேஞ்ச் பண்ணுறது, டெக்ஸ்ட்டு லிரிக்ஸ் சேஞ்ச் பண்ணுறது, அதுக்கப்புறம் இந்த ஓவர்லே வீடியோ ஆட் பண்ணுறது, இதெல்லாமே எக்ஸ்ட்ரா வேலை தான். ஸோ இதனால தான் டைம் அதிகமாக எடுத்தது கைஸ். ஸோ அவ்வளோதான். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கீழே கமெண்ட்டில் கேளுங்க. ஸோ இதே மாதிரி இன்னும் முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக வீடியோ போட ட்ரை பண்ணுறேன்.
உங்களுக்கு எந்த மாதிரி வீடியோஸ் வேணும்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இது இல்லாமல் வேறு எந்த மாதிரி இன்ஷார்ட் மட்டும் இல்லாமல் வேறு என்னென்ன வீடியோஸ் வேணும்னு டைப் பண்ணுங்கள். ஸோ அலைட் மோஷன் கேப்கட் வந்துட்டு இப்போதைக்கு என்னால் போட முடியாது. அது இருந்தாலும் அது இன்னொரு சேனலில் தான் போட்டாலும். ஸோ பார்க்காதவங்க அதில் போய் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ அதாங்க அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.